அண்மை செய்தி. சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அதிமுக உறுப்பினர்கள் பேச முற்பட்ட போது திமுக உறுப்பினர்கள் குறுக்கிட்டு இடையூறு ஏற்படுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் இன்றைய தினம் மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வழக்கமாக கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் கூட சேலம் மாநகராட்சியில் நடந்து வந்த அவலங்கள், நிர்வாக சீர்கேடுகளை குறித்து திமுக உறுப்பினர்களே கடுமையாக சாடியிருந்தார்கள். அதிலும் ஒரு திமுக உறுப்பினர் மனம் வெறுத்து போய் மைக்கை வீசி எறிந்து விட்டு மேயருக்கு ஒரு கும்பிடு போட்டு அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருந்தார். இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இது காரணம் என்னவென்றால், திமுக ஆட்சியில் இந்த மாநகராட்சியில் எந்த ஒரு திட்டங்களும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை. அதுவும் குறிப்பாக மாநகர மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர் மற்றும் சாலை சாக்கடை வசதிகள் எதுவுமே முறையாக அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாகவே இருந்தது. அதுவும் திமுக உறுப்பினர்களே அதை முன்வைத்தார்கள். இந்த வகையில் இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் அதே போன்று அதிமுக உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டை மீண்டும் மாநகர கூட்ட அரங்கில் முன்வைத்தனர். அப்போது திமுக உறுப்பினர்கள் எழுந்து அந்த அதிமுக உறுப்பினர்களை யாரையும் பேச விடாமல் குறுக்கிட்டு தடுத்ததால் இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சேலம் மாநகராட்சியுடைய அதிமுக எதிர்கட்சி தலைவரான யாதவ் மூர்த்தி கண்டனத்தை பதிவு செய்தார். அதன் பிறகு மற்ற திமுக உறுப்பினர்கள் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து வைத்தார்கள். சுமார் ஒரு அரை மணி நேரம் இது போன்ற வாக்குவாதம் தொடர்ந்து நீடித்ததால் மாவட்ட கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தற்போது தொடர்ந்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக திமுக உறுப்பினர்கள் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தான் தற்போது நடந்து மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்ட உறுப்பினர்களுமே நிர்வாக சீர்கேட்டில் அதிருப்தியில் இருக்கிறார்கள். மக்களிடம் சென்று எந்த ஒரு அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் மாவட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டங்களும் மாநகர மக்களுக்கு சென்றடையவில்லை. வழக்கமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தனி குடிநீர் திட்டத்தின் மூலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் தருவதற்கான வசதிகள் இருந்தும் இந்த மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த காரணத்திற்காகவே திமுக உறுப்பினர்களே கடும் அவதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.